நல்ல நேரத்துக்காக நன்றி. நிறைய எங்களோடு பேசும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோங்க நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த டிசம்பர் மாதத்தில் இந்த வார்த்தையை கேட்கிற உங்களை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் போட்ட ஒரு தலைப்பு, செவி கொடுங்கள். அந்த மைக் ஆஃப் பண்ணி வைங்க. செவி கொடுங்கள். ஆண்டவருக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். இப்போ நம்மெல்லாம் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு எதுக்கு வர்றோம்? செவி கொடுக்கறதுக்கு வரணும். எப்படி செவி கொடுக்கணும்? ஆண்டவர் எதை சொன்னாலும் நான் அதை செய்வேன் என்று செவியை கொடுக்க வேண்டும். செவிக்கு இன்னொரு பேர் என்ன இருக்கு? காது. காது கொடுத்து கேட்க வேண்டும். அதனால தான் ஆண்டவர் என்ன சொன்னார்? காதுள்ளவன் எவனோ. அப்போ அங்கே இருக்கிறவன் காது இல்லாமல் இருந்துச்சா? செவிடாக இருந்தாங்க. எல்லாருக்கும் காது இருந்துச்சு. ஆனால் என்ன சொன்னார்? காதுள்ளவன் எவனோ. அப்போ உங்களுக்கு கேட்க மனசு இல்லைன்னா காது இல்லைன்னு அர்த்தம். இவர் என்னப்பா சொல்கிறது நம்ம கேட்கறது, நாம் என்ன கேட்கறதுன்னா உங்களுக்கு என்ன இல்லைன்னு அர்த்தம்? காது இல்லைன்னு அர்த்தம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு காது உள்ளவன் எவனோ கேட்க கேட்டோம். அப்போ ஆலயத்துக்கு போகும்போது எப்படி செவி கொடுக்கணும் அப்படின்னு இன்றைக்கி நம்ம கற்றுக்கொள்ளலாம். பிரசங்கின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீ தேவ ஆலயத்திற்கு போகும்பொழுது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல் பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். மூடர் பலியிடுவது போல் பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். அல்லேலூயா. அப்ப ஆலயத்துக்கு வரும்பொழுது செவி கொடுப்பதற்காக வரணும்னு சொல்லிட்டு ஞானி சொல்றாரு. உங்களுக்கு நிறைய படிச்சிருக்கலாம், நிறைய தெரிஞ்சிருக்கலாம், உலக அனுபவம் இருக்கலாம், பட்டங்கள் இருக்கலாம், பதவிகள் இருக்கலாம், பணம் இருக்கலாம், பங்களா இருக்கலாம், கார் இருக்கலாம், வசதி இருக்கலாம், வாய்ப்பு இருக்கலாம், செல்வாக்குகள் நிறைய இருக்கலாம். ஆனால் ஆலயத்துக்கு வரும்பொழுது நீங்கள் என்ன செய்யணும்னா, நான் முன்னாடி சொன்ன பாருங்க, அதையெல்லாம் நீங்கள் ஆலயத்துக்கு வெளியில் செருப்பை கழட்டும்பொழுது எல்லாத்தையும் அங்கேயே கழட்டி வச்சுட்டு சாதாரண விசுவாசியை உள்ள வரணும். அங்கே கழட்டிடணும், எல்லாத்தையுமே அங்கே கழட்டிடணும். எல்லாத்தையும் அங்கே கழட்டிட்டு நீங்கள் வேற ஆளாக வந்தீங்கன்னா எதுக்கு வரீங்கன்னு அர்த்தம்? செவி கொடுக்க சேர வேண்டும் ஆலயத்துக்குள்ளாக. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, பஞ்சாப் முதலமைச்சர் ஒரு தவறு பண்ணிட்டாரு. சீக்கியர் அவர், பாதல் அவர் பேர். அதுக்காக அவர் தண்டனை கொடுத்தாங்க. என்னன்னா, வர்ற பக்தருடைய செருப்புகள்லாம் என்ன செய்ய, நீ தொடச்சி வை. தொடச்சார் மனுஷன் உக்காந்துட்டு. அவர் இந்த முதலமைச்சர் இதை வெளியில் கழட்டிட்டார், அங்கேயே வச்சுட்டு வெளியே உள்ளே வராரு. நீங்கள் யாரை வேணா இருக்கலாம், தேவனுடைய ஆலயத்துக்குள் வரும்பொழுது எல்லாத்தையும் அங்கே விட்டுட்டு ஆண்டவருடைய அடிமையாக தேவனுடைய விசுவாசியாக உள்ள வந்தீங்கன்னா சொல்றதெல்லாம் காது வழியாக உள்ள போகும். அல்லேலூயா. என்னை விட உங்களுக்கு நிறைய காரியங்கள் தெரியலாம். அதனால நான் சொல்றத கேட்கக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. நான் சொல்றது கர்த்தர் சொல்றதுனால நீங்க விசுவாசியா இருந்து அவைகளை உள்வாங்க வேண்டும். அதுக்கு மட்டும்தான் சபைக்குள்ள வரணும். ஜட்ஜ்மெண்ட் பண்றதுக்காக சபைக்கு வரக்கூடாது. குறைகள் கண்டுபிடிக்கிறதுக்காக சபைக்கு வரக்கூடாது. யார் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கறதுக்காக வரக்கூடாது. நான் ஒரு விசுவாசி, நான் தேவனின் அடிமை, என்னுடைய காதுகள் இரண்டையும் காலி பண்ணிட்டு ஆண்டவர் வார்த்தையை நிரப்புறதுக்காக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு வந்தீங்கன்னா கர்த்தர் உங்கள் காதுகளிலே வார்த்தைகளை நிரப்பி உங்களுடைய இருதயங்களிலே அவைகளை உட்கார வைத்து பாதுகாத்து அந்த வசனத்தில் என்ன ஆசீர்வாதம் அந்த ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு தருவார், நிறைவாய் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்றாரு பாருங்க, பிரசங்கின் புஸ்தகத்தில் நம்ம வாசித்தது போல நீதிமொழிகள் புஸ்தகத்தில் ஞானி சொல்றாரு 1ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான். என்ன சொல்றாரு? எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ. எவனோன்னு வர இடம்லாம் ரொம்ப முக்கியம். அது எந்த கேட்டகரி மக்களாக வேணால் இருக்கலாம். பணக்காராக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், படித்தவங்களாக இருக்கலாம், படிக்காதவங்களாக இருக்கலாம்,
உயர்ந்தவங்கன்னு சொல்லப்படுறவங்களா இருக்கலாம், அல்லது தாழ்ந்தவங்கன்னு சொல்லப்பட்டவங்களா இருக்கலாம், எனிபடி யாரா இருக்கலாம். அவர் சொல்றாரு, எனக்கு செவி கொடுக்கிறன் எவனோ. இங்க ஆலயத்தில் பேசுகிற வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தைகள். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, எனக்கு செவி கொடுக்கிறன் எவனோ. பேசுகிற நபரை பார்க்காதே, பேசுகிற ஆவியானவருடைய சத்தத்தை கேள். எனக்கு செவி கொடுக்கிறன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியா இருப்பான். எப்படி வாழணும்? ஒவ்வொருவரும் கர்த்தருடைய வார்த்தை இருதயத்தில் வாங்கிறதுக்காக வாழணும். அந்த வார்த்தையின்படி வாழ்ந்துட்டு மறுபடியும் வரணும். ஆண்டவரே, நான் போன வாரம் சொன்னதெல்லாம் கேட்டு நடந்துட்டேன், இந்த வாரம் எனக்கு பேசுங்கன்னு சொல்லி வரணும். நீதிமொழியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 34 வசனத்தை கவனிங்கள். என் வார்த்தையின் என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆங்கிலத்தில் பாக்கியவானுக்கு பிளஸ்ஸர்னு போட்டிருக்கு. எனக்கு செவி கொடுக்கிறவன் பாக்கியவான், எனக்கு செவி கொடுக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான். செவி கொடுக்கறதுன்னு நான் கீழ்ப்படுகிறதுன்னு அர்த்தம். உள் வாங்கிட்டேன், அதை மாதிரியே நான் நடக்க போறேன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாக்கியவானா மாறணும்னா செவி கொடுங்க, செவி மறுக்காதீங்க, செவியை ஒப்பு கொடுங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு. இன்னொரு வசனத்தை கூட பாருங்க. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், மதியனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாயிருக்கும். மதியனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாயிருக்கும். ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானமுள்ளவன். நீங்கள் ஞானியாக மாறணும்னா உங்களுக்கு தேவன் ஒவ்வொரு வாரத்திலையும் தனிப்பட்ட முறையிலேயும் உங்களை சந்தித்து பாஸ்டர்கள் பேசும்பொழுது ஆலோசனை வருதுன்னா அதுக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சிங்கன்னா ஞானவனா மாறிடலாம். ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவன் ஞானமுள்ளவன். ஆலோசனை கீழ்ப்படிங்க. இது இப்படி இல்லைன்னு மறுப்பதற்காக ஒரு ஆலோசனை கேட்கறதுக்கு வரவே வேண்டியது கிடையாது. ஆண்டவருடைய ஆலோசனை அப்படியே உள்வாங்க வேண்டும். நீதிமொழிகள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், துஷ்டன் அக்கிரம உதடுகள் சொல்வதை உற்று கேட்கிறான், பொய்யன் கேடுள்ள நாவுக்கு செவி கொடுக்கிறான். கேடு இல்லை, நாவுக்கு செவி கொடுக்கிறான். நல்லா கவனிங்க. துஷ்டன் எப்படிப்பட்டவனா, அக்கிரம உதடுகள் சொல்வதை உற்று கேட்கிறான். பாருங்க, கெட்ட கெட்ட விஷயங்கள்லாம் மீடியாஸில் வரும், கேட்கக்கூடாது, கேட்கக்கூடாது. என்னதான் உலகத்தில் எல்லாம் நடந்துக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. துஷ்டன் தான் அக்கிரம உதடுகள், அசிங்க அசிங்கமான நிறைய விஷயங்கள்லாம் கொட்டி கிடக்குது மீடியாக்குள்ள. போகாதீங்க, அதுவே வரும், உள்ள நுழையாதீங்க, ஆன் பண்ணாதீங்க, கேட்காதீங்க. அடுத்து சொல்லி இருக்கிறார், பொய்யன் கேடுள்ள நாவுக்கு செவி கொடுக்கிறான். கெட்ட விஷயங்களுக்கு ரொம்ப தலாரமாக காதை திறக்கிறாங்க உலகத்தார். நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு மட்டும்தான் காதை திறக்க வேண்டும். அல்லேலூயா. அவருடைய தாசனை போல் குருடன் யார், அவர் தாசனை போல் செவிடன் யார்னு இருக்கு ஒரு வசனம் ஏசாயால. நம்ம உலகத்துக்கு குருடனாகவும் உலகத்துக்கு செவிடனாகவும் வாழணும். கர்த்தருடைய வார்த்தை கேட்கறதுக்கு திறந்த காதுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் செவி கொடுக்கறதை குறித்து தான் ஆரம்பத்திலிருந்து பேசுகிறார் இஸ்ரவேல் ஜனங்களோட. எனக்கு செவி கொடுங்க. பார்வோன் செவி கொடுக்கவில்லை. அதனால் பார்வோனை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, விட்டுட்டு ஜனங்களை அங்கேருந்து அவனுடைய கட்டுப்பாட்டிலேருந்து வெளியே கொண்டு வந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் செவி கொடுத்ததினாலே, மோசேக்கு செவி கொடுத்ததினாலே அவர்கள் மீட்கப்பட்டார்கள். நாம் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால் நாம் மீட்கப்படுவோம். லேவியராகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தில் சில துக்கமான விஷயத்தை ஆண்டவர் பேசுகிறார் இஸ்ரவேல் ஜனங்களோடு. வாசித்து பாருங்க, 21 நான் வாசிக்கிறேன். நீங்கள் எனக்கு செவி கொடுக்க மனதில்லாமல் எனக்கு எதிர்த்து நடப்பீர்களானால் நான் உங்கள் பாவங்களுக்கு தக்கதாக இன்னும் 7 எத்தனை வாதைகளை உங்கள் மேல் வர பண்ணுவேன். செவி கொடுக்கணுங்க, இல்லாட்டி கஷ்டம். பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கு பாஸ்டர், புதிய ஏற்பாட்டிலையும் அதான் லாஜிக்கு. இங்கே 22ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. லேவியராகமம் 26, 22 வாசிங்க. உங்களுக்குள்ளே
வரவிடுவேன், அவைகள் உங்களை பிள்ளையற்றவர்களாக்கி மிருக ஜீவன்களை அழித்து குறைந்து போக பண்ணும். 25 வரைக்கும் வாசித்து பாருங்க. ஒரு தண்டனையை செவி கொடுக்காத இஸ்ரவேலுக்கு உண்டான தண்டனை எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும், தேவனுடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். காலையெல்லாம் டிவோஷன் அனுப்புகிறேன்னா அந்த டிவோஷனை மட்டும் தியானிக்கிறதுக்கு இல்லை, அதை நீங்கள் தியானிக்கும் பொழுது இன்னும் சில வசனங்கள் ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் போடும், அதையும் சேர்ந்து தியானிங்க. அதுதான் உங்களுக்கு முழுமையான தியானம். நாங்கள் அனுப்புறது ஒரு சின்னது, ஒரு ஸ்டிமுலேஷன், அவ்வளோதான், தூண்டுதல், அவ்வளோதான். அதே தான் முடிச்சு போட்டோம் அப்படின்னு முடிச்சுட்டு விட்டுறக்கூடாது. நோட்டை போட்டு எழுதுங்க, வசனத்தை தியானிங்க, அதை நீங்கள் ஒரு ரெக்கார்ட் பண்ணி இன்னொருத்தருக்கு அனுப்புங்க. நீங்கள் எதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்களோ அதை மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். அதை ஒரு ஊழியமாக செய்யுங்க. எல்லாரும் தியானம் பண்ணுறவங்களா மாறணுமே தவிர தியானம் கேட்டுகிட்டே இருக்கிறவங்களா இருக்கக்கூடாது. தியானம் பண்ணுற பழக்கம் இல்லாதனால அந்த தியானத்தை அனுப்பிட்டு இருக்கிறோம். நீங்கள் தியானம் பண்ண பழகிட்டீங்கன்னா இதை கேட்க கேட்க இன்னொரு தியானத்தை நீங்கள் தயார் பண்ணி அனுப்பணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். யாருக்கு செவி கொடுக்க வேண்டும்? 23, 22. யாருக்கு செவி கொடுக்க வேண்டும்? இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள். இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் என்னன்னா செவி கொடுக்காத காரணம்தான். வாசிங்க. உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு, உன் தாய் வயது சென்றவள் ஆகும் பொழுது அவளை அசட்டை பண்ணாதே. உன்னை பெற்ற தகப்பனுக்கு என்ன போட்டிருக்கு? இப்பெல்லாம் படிங்க, பிள்ளைகள்லாம் படிங்க, படிங்க. உன்னை பெற்ற தகப்பனுக்கு. எங்க அப்பாவை பெத்தெடுக்கிறாரு? யார் பெத்தெடுக்கிறது? இங்க என்ன எழுதியிருக்கு? உன்னை. கரெக்டா தப்பா? பைபிளில் கரெக்டாக எழுதியிருக்கா தப்பா எழுதியிருக்கா? இங்க தாய் தான் பெற்றெடுக்கிறாங்க. ஆனால் என்ன சொல்றாரு ஆண்டவர்? நீ பிறக்கிறதுக்கு காரணமானவர் தகப்பன்பா. அதனால உன்னை பெற்ற தகப்பனுக்கு என்ன கொடு? செவி கொடு. உன் தாய் வயது சென்றவளாகும் பொழுது அவளை. வாழ்க்கையில் இதை ஒரு வசனத்தை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், உங்கள் வாழ்க்கையில் ஒரு தீமையுமே வராது. உங்களுக்கு ஆவிக்குரிய விதத்தில் நடத்துகிற ஆவிக்குரிய தகப்பன் தாய்க்கு செவி கொடுங்க. பயாலஜிக்கல் ஃபாதர் இருக்காரா? என்ன சொன்னாலும் கேளுங்க, உங்க வாழ்க்கை சிறந்து இருக்கும். ஏன்னா அவருக்கு தெரியாத எந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு தெரிய போகிறது கிடையாது. ஏன்னா அனுபவங்கள் வழியாக கடந்து வந்தால் ஃபாதர். உங்கள் அப்பா அம்மா கஷ்டத்தின் வழியாக கடந்து வந்ததுனால தான் பையன் இந்த கஷ்டத்தில் போய் மாட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, புள்ள இந்த கஷ்டத்தில் போய் மாட்டக்கூடாதுன்னு ஆலோசனை சொல்லுவாங்க. அதனால தான் ஆண்டவருக்கு அது தெரியும். அனுபவப்படுத்தின அந்த அனுபவப்பட்ட அப்பா அம்மா கூட சில வீழ்ச்சிகளை சந்திச்சிருப்பாங்க, சில குறைகளை சந்திச்சிருப்பாங்க, பல விதமான பள்ளத்தில் விழுந்து எழுச்சிருப்பாங்க. நீ விழுந்து எழுச்சியே நீ ஓக்கியமா எனக்கு சொல்கிறதுன்னு கேட்கக்கூடாது. அவங்க அனுபவத்தில் தான் சொல்கிறாங்க, எப்பா நான் இந்த இடத்துல விழுந்த நீ போகாத, நான் இந்த இடத்துல தவறு செய்த நீ தவறு செய்யாது, நான் இந்த விஷயத்தில் நான் மாட்டிக்கிட்டே நீ மாட்டாத. இதுதான் அவங்க அனுபவத்தில் சொல்கிறாங்க. அதுக்கு செவி கொடுக்கணும். அவங்கள பார்க்கக்கூடாது, அவங்க அனுபவத்தில் வருகிற ஆலோசனைகளை பார்த்து அப்படி செய்ய வேண்டிய. என்ன போட்டிருக்கிறது? உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு, உன் தாய் வயது சென்றவளாகும்பொழுது அவளை என்ன செய்யாத? அசட்டை பண்ண. சீக்கிரம் செத்து போயிட்டீன்னா பரவாயில்லன்னு நினைக்கக்கூடாது. நிறைய பேர் இந்த கிளவி சீக்கிரம் போக மாட்டேங்கிறா, கிடக்குது பாரு. அனுப்பிடுறதுலே நிறைய பேருக்கு குறியாக இருக்கும். சிலர் ஊழியமே அனுப்பிடுற ஊழியமாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. அடுத்தது கவனிங்கள், அடுத்த வசனத்தை பாருங்க. அதே அதிகாரத்தில் ஒரு 4 வசனத்தை தியானிக்கலாம். சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே. அப்படி ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்திமதியும் வாங்கு. சத்தியத்தை வாங்குனா வித்தா தானே வாங்க முடியும்னு நீங்கள் கேட்கலாம். சத்தியத்தை பெற்றோர்கள் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த மேலே இருக்கிற வசனத்தினுடைய கண்டினியூஷன் இது. அதை விலைக்கு உங்களுக்கு கொடுக்கல, நீங்கள் திருப்பி கொடுத்தீங்கன்னா அதை என்ன செய்கிறீங்க? விற்கிறீங்கன்னு அர்த்தம். உங்கள் கொள்கைக்காக பெற்றோருடைய ஆலோசனை விற்று போடுறீங்கன்னு அர்த்தம்.
அப்படி இருக்காதுன்னு ஆண்டவர் வசனத்தில் சொல்லியிருக்கிறார். என்ன போட்டிருக்கிறது? கவனிங்க, நல்லா கவனிங்க. சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே. அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்திமதியையும் வாங்கணும். யாருக்கிட்ட இருந்து வாங்கணும்? தகப்பன் இடத்துலேருந்து தாயின் இடத்துல வாங்கிட்டே இருக்கணும். இந்த சபை அதை செஞ்சிகிட்டே இருக்கணும். ஆரம்பத்தில் செய்தது நடுவில் தடுமாறி விழுந்து எழுந்துச்சு வெளியில் போயிட்டு இப்போ தான் வண்டியெலாம் நேராகி நின்றுட்டு இருக்குது. 2024 நேராக ஓடணும்னா தகப்பனுடைய இடத்திலிருந்து உபதேசத்தை வாங்கு, அப்புறம் என்ன போட்டிருக்கு? புத்தியை வாங்கு, ஞானத்தை வாங்கு. இங்கேருந்து தான் கிடைக்கும், வேற எங்கேயும் கிடைக்காது. இப்போ சாமியில் இருக்கார், அவர் நல்ல அனுபவசாலி. அவர்கிட்ட இருந்து அவர் மகன் பால்ராஜ் வாங்கணும், பால்ராஜ்கிட்ட இருந்து அவங்க மகன் பிரசாந்த் பிரவீன் வாங்கணும். அவர் வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை பார்த்துட்டு அவங்க வாங்காமல் விட்டாங்கன்னா உபதேசமும் இருக்காது, புத்திமதி இருக்காது, ஞானமும் இருக்காது. அதே மாதிரி தான் எல்லா பயாலஜிக்கல் ஃபாதருக்கும் நீங்கள் செய்யணும். எங்கேருந்து டெபாசிட் ஆகி எங்கள் வழியாக ஜீனியாலஜி வழியாக தான் அனுப்புவார் ஆண்டவர். புதுசாக வெளியில் இருந்தெல்லாம் வராது. இன்றைக்கி மீடியா வந்ததுனால அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு நிறைய பேர் கிறுக்குத்தனமாக ஆடிட்டு இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் போகாதீங்க. உங்களுடைய வம்ச வழியில் கர்த்தர் உங்களுடைய ஃபாதர் மதர் மூலமாக கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்து போகக்கூடாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்கள் அப்பா அம்மா ரட்சிக்கப்படாமல் இருந்தால் கூட உங்களை மனதார ஆசீர்வதிப்பாங்க. ஆனால் ரட்சிக்கப்படலைன்னு அவங்க சொல்கிறத கேட்காம போகாதீங்கன்ற அடிக்கடி சொல்லுவேன். ஏனென்றால் தேவன் ஆசீர்வாதத்தை இங்கிருந்து தான் அங்கே கொடுப்பாரு, வெளியிலேருந்துலாம் வராது உங்களுக்கு. இன்றைக்கி பால்ராஜ் அவங்களுடைய சகோதரர் சுந்தரராஜ் 2 பேரையும் நான் ரொம்ப பாராட்டுவேன். இன்ன வரைக்கும் அவங்க அப்பாவையும் சரி அவர் சொல்கிற வார்த்தைக்கும் சரி அவ்வளோ பயப்படுறாங்க. நான் பார்த்து சொல்கிறேன் இதெல்லாம். நான் வந்து சும்மா அவங்க பெருமைக்காகலாம் சொல்லல, அப்படிலாம் என் பேச்செல்லாம் நமக்கு பழக்கம் கிடையாது. பயம் இருக்குது, இன்னை வரைக்கும் அப்பாவை கொடுத்த பயம் இருக்குது, பாசம் இருக்குது. ஆனால் அவர் திட்டிக்கிட்டு தான் இருப்பார். அவர் சாதாரணமான ஆள் கிடையாது. எப்போ பார்த்தாலும் எதா வேணால் பேசுவார். ஆனால் அதை பார்த்துட்டு இவங்க அவரை வெறுக்கக்கூடாது, இவங்க அவரை எடுத்து நிற்கக்கூடாது. அதே போல் தான் ஆவிக்குரிய தகப்பனுக்கும் செய்யணும். ஏனென்றால் தேவன் வந்து தூதர்களை படைச்ச மாதிரி மனிதரை படைக்கல. நல்லா கவனிங்க, தூதர்களை ஒரே நேரத்தில் கோடிக்கணக்கு படைச்சார். கணவன் மனைவிக்கு குழந்தைகள் பிறக்கிற மெத்தடில் தூதர்களை உண்டாக்கலை. அவங்கெல்லாம் என்ன செய்ய வார்த்தையினால் படைக்கப்பட்டாங்க. ஆனால் மனுஷனை பார்த்தீங்கன்னா மனுஷன் எங்கேயும் தடுமாறக்கூடாது. அனுபவத்தில் இன்னொருத்தனை சிறந்த அனுபவச்சாலியாக மாற்றணும், அவனுக்கு கீழே வர்ற அவனை விட பெஸ்ட்டாக மாற்றணும், அவனுக்கு கீழே வர்றத அடுத்தது என்ன அதை விட பெஸ்ட்டாக மாற்றணும். இப்படி பெஸ்ட்டாக மாற்றணுன்ட்டு இந்த தகப்பன் வழியாக வருகிற ஆசீர்வாதங்களை கொண்டு வர்றாரு. ஆனால் பிசாசு என்ன பண்ணுறா? தகப்பன் தாயை விட்டு பிள்ளைகளை பிரிக்கிறான், தகப்பன் தாயை விட்டு மகனை பிரிக்கிறான், தகப்பன் தாயை விட்டு பிள்ளைகளை பிரிக்கிறான், சொந்த புத்தியில் நடன்னு சொல்கிறான். அன்னைக்கு ஆதாமேவள் 2 பேர் தான் இருந்தாங்க. ஏவாளுக்கு சொந்த புத்தியை ஊட்டி விட்டான். கணவன் சொல்கிறத கேட்காத, கடவுள் சொல்கிறதையும் கேட்காத, நீ ஜாலியாக இரு, தனியாக இரு. பிரித்து விட்டான். புருஷன் வந்தான், அவனும் என்ன பண்ணிட்டான்? இவன் சொல்கிறத கேட்டு தேவனை விட்டு பிரிஞ்சுட்டான். பிசாசு எப்பொழுதுமே உனக்கு எது நல்லதாக சொல்லுவான், தேவனுக்கு நல்லது சொல்ல மாட்டான். ஆனால் பெற்றோர் தேவனுக்கு எது நல்லது, உனக்கு எது நல்லது அதை சொல்லுவாங்க. பிசாசு எப்பயுமே என்ன செய்வான் தெரியுமா? நீ தேவனுடைய குமாரனையானால், நீ தேவனுடைய குமாரனையானால் தாளகுதி. நல்லா கவனிங்க, தேவகுமாரனையானால் தேவன் எங்கே இருக்கிறாரு? பரலோகத்து. தேவகுமாரனா பரலோகத்துக்கு போனா சொன்னா கீழே குதி, கீழே தள்ளுறதான் அவன் வேலையே. உன் சுயத்தை தூண்டி விட்டு உன்னை அழிக்கிறதுக்காக, உன்னை பெருமைப்படுத்தி பேசி உன்னை அழிக்கிறதுக்காகவே உன்னை தூண்டி விட்டுகிட்டே இருப்பான். தேவகுமாரனா என்ன செய்திருக்கணும்? மேலே போனலாம் சொல்லியிருக்கணும். இவன் என்ன சொல்கிறான்? கீழே குதி, கால் உடைஞ்சி சாகு, இடுப்பு உடைஞ்சி சாகு. எப்படி ஐடியா பார்த்தீங்களா? அவர் தேவகுமார்னு இவனுக்கு தெரிஞ்சும் அவரை அழிப்பதற்காக என்ன திட்டம் எடுக்கிறான்? குதி. நீ சுயத்தில் வேலை செய். எங்கெல்லாம் நீங்கள் சுயத்தில் வேலை செய்கிறீங்களோ அங்கே சாத்தான் பின்னாடி இருந்து உங்களை தூண்டிட்டு இருக்கான்னு அர்த்தம். உங்களுக்கு அது ரொம்ப திருப்தியாக இருக்கும். சாத்தான் என்னென்னா நியாயத்தீர்ப்பில் மாட்டிக்கக்கூடாதுன்ட்டு அவனா உங்கள் கையை வச்சு எல்லாத்தையும் செய்ய மாட்டான், அவனா வாயை வச்சு உங்களுக்கு எல்லாத்தையும் செய்ய மாட்டான், தூண்டி விட்டுட்டு நின்றுக்குவான். நியாயத்தீர்ப்பில் ஆண்டவர் சாத்தானை கூப்பிட்டு கேட்டானே, நான் ஐடியா தான் கொடுத்தா செஞ்சதுப்பெல்லாம் அவன் தான்ருவான்.
கையை உங்களுக்கு நேராக காட்டிடுவான். சுய மோசமான சாத்தானுடைய இன்னொரு முகம் மறந்துடாதீங்க. முழு சபைக்கு நான் சொல்லுகிறேன், சுயத்தை போல ஒரு மோசமான செயல் எதுவுமே கிடையாது. அதனால தான் தந்தை பாடுகிறாரு, சுயத்தை சாகடித்தால் சுகமாய் வாழ்ந்திடலா, பெயர் புகழ் எல்லாமே இயேசுவின் நாமத்திற்கே, கிறிஸ்து வளரட்டுமே நமது மறையட்டுமே, கிறிஸ்து வளரட்டுமே நமது மறையட்டுமே, உன்னையே வெறுத்துவிட்டால் ஊழியம் செய்திடலா, சுயத்தை சாகடித்தா சுகமாய் வாழ்ந்திடலாம். ஹல்லேலூயா. இப்படி ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுத்துட்டு கீழே அதுக்கெல்லாம் அதை கீழ்ப்படிந்தா பிள்ளைகளுக்கு என்ன ஆசீர்வாதம் வரும்னு சொல்லிட்டு இருக்காரு. 24 வசனம் கவனிங்க. நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களி கூறுவான். உங்களை நினைச்சு உங்க பெற்றோர்கள் சந்தோஷப்படணும், துக்கப்படக்கூடாது. நீதிமானுடைய தகப்பன் களி கூறுவான். அப்படின்னா தகப்பன் தாய்க்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் உங்களை நீதிமான்னு சொல்றாருங்க. கீழ்ப்படுகிறவர்களை பார்த்து நீதிமான் சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப நீதிமான் தகப்பன் என்ன செய்வானா? களி கூறுவான். ஞானமுள்ள பெற்ற பிள்ளையை பெற்றவன் அவனால் மகிழுவான். அல்லேலூயா. என் பிள்ளைங்க நான் சொல்கிற எல்லாம் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் சந்தோஷப்படும் பொழுது பரலோகத்திலிருந்து ஆசீர்வாதங்கள், பூலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள், பெற்றோருக்கு எடுத்த ஆசீர்வாதங்கள்லாம் அந்த மகனையும் மகளையும் நிரப்பிக்கொண்டே இருக்கும். கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோம். ஹல்லேலூயா. செவி கொடுங்கள், அதுதான் முக்கியம். கீழ்ப்படியுங்கள், அதுதான் முக்கியம். 25 வசனம். உன் தகப்பனும் உன் தாயும் சந்தோஷப்படுவார்கள், உன்னை பெற்றவள் மகிழுவாள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தாய் அன்பு இருக்கு பாருங்க. சில சமயத்தெல்லாம் சில ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் எனக்கு சில சின்ன சின்ன வீடியோஸ்லாம் அனுப்புவாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு நாய் தான் எஜமானுக்கிட்ட போய் கறி கேட்குது, சாப்பிட்றதுக்கு கறி கேட்குது. அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். உடனே ஒரு கத்தி எடுத்து ஒரு பீஸை வெட்டி கொடுக்குறாரு. அந்த நாய் திங்களை எடுத்துகிட்டு ஓட்டமாக ஓடுது. ஓடி போய் பார்த்தாக்கா அந்த ஒரு இடத்துல வச்சுட்டு பேசாமல் உட்காந்துக்குது. என்னென்னா அந்த நாய் குட்டி ஒன்று இறந்து போச்சு. அதை ஃபோட்டோ எடுத்து அதை புதைச்சிட்டு அந்த கல்லறைக்கு மேலே அந்த ஃபோட்டோவை வச்சுருக்குறாங்க, ஒட்டி வச்சுருக்காங்க, டைல்ஸில் போட்டு வச்சுருக்காங்க. இந்த நாய் அந்த குட்டிக்கிட்ட கொண்டு போய் அந்த பீஸை வச்சுட்டு அப்படியே பேசாமல் உட்காந்துட்ருக்கு. அதை பார்த்து கண்ணீரை விட்டேன் நான். ஒரு நாய்க்கு தான் குழந்தை மேலே எவ்வளோ பாசம் பார்த்தீங்களா? உங்கள் தாயை போல் உங்களை நேசிக்கக்கூடிய உலகத்தில் யாருமே கிடையாது. தாய்க்கு நீங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கலன்னா வேற யாருக்கு கொடுத்த பிரயோஜனமே கிடையாது. உங்கள் வாழ்க்கையை இப்படி வாழ வேண்டும், இப்படி நடக்க வேண்டும் என்று தன்னுடைய இருதயத்திலிருந்து, ஆழத்திலிருந்து, ரத்தத்திலிருந்து பேசுகிற ஒரு மகள் இருப்பாள்னா அவள் தான் தாய். நிறைய பேர் தாய் சொல்ல கேட்காம சொல்லுவாங்க, தாய் சொல்லை தட்டாது. இன்னைக்கு உதைச்சி எறிஞ்சிட்டு போகிறாங்க தாய் சொல்ல. இன்னைக்கு சமுதாயம் கெட்டு நொறுங்கி கிடக்கிறது காரணமே தாய் பேச்சை கேட்கல, தகப்பன் பேச்சை கேட்கல. உங்களுக்கு மட்டும் சொல்ல, உலகத்தில் நடக்கிற நிறைய துன்மார்க்க விஷயங்களுக்கும், குழப்பங்களுக்கும், வன்முறைகளுக்கும், அழிவுகளுக்கும் காரணமே பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படியாதனால்தான். அதனால தான் புதிய ஏற்பாட்டிலையும் பவுல் எழுதுகிறார், பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இதுதான்ப்பா நியாயம்னு எழுதிட்டாரு. அந்த நியாயத்தை அநியாயம்னு என்னைக்கும் மாற்ற மாட்டார். கம்ப்யூட்டர் யுகம் வரலாம், டிஜிட்டல் யுகம் வரலாம், ரோபோட்டிசம் யுகம் வரலாம், பைபிள் வசனம் என்னைக்கும் மாறாது. கீழே வாசிக்கிறேன், கவனிங்க. என் மகனே
உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழியை நோக்குவதாக. தகப்பனும் தாயும் பார்த்து பிள்ளைகள் சொல்றாங்க, என் மகனே என் மகளே உன் இருதயத்தை எனக்கு தா. உங்க பிள்ளைகளா இருக்கிற நீங்கள் உங்கள் இருதயத்தை பெற்றோர்கிட்ட கொடுக்கணும். காதலன் கிட்ட கொடுக்க கூடாது, காதலி கிட்ட கொண்டு போய் கொடுக்க கூடாது, நாசமா போயிடும். ஆண்டவருக்கு அடுத்ததாக நீங்கள் செவி கொடுக்க வேண்டிய நபர் யாருன்னா பெற்றோர். இருதயத்தை அவங்களுக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. வேற என்ன போட்டிருப்பாங்க? இருதயம் போட்டு ஒரு அம்பை போட்டிருப்பாங்க. லவ்வுக்கு என்ன செய்யும்? இருதயத்தை பிளந்து பாதி அந்த பக்கம் பாதி இந்த பக்கம் பிச்சு எரிஞ்சு வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுன்னு அர்த்தம். இருதயத்துக்குள்ள அம்பு போகிறது என்ன தெரியுமா? எய்ட்ஸ் நோய் வந்தாக தான் ஈரலை பிளக்கும். ஈரல் கெட்டு போயிடும் எய்ட்ஸ் நோய் வந்தா. தேவன் தம்முடைய பிள்ளைகளை சொல்றாரு, ஃபர்ஸ்ட் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு ஆத்மாவோடு என்னை நேசி. ரெண்டாவது பெற்றோரை நேசி. மீதி எல்லாம் நாங்கள் 2 பேர் பார்த்துக்கொண்டாரு. நாம் என்ன சொல்கிறோம்? படிக்கிறது நம்ம படிக்க மாட்டோம், எழுஞ்சி காலை குளிக்கிறது, டிசிப்ளினாக இருக்கிறது எதையுமே பண்ண மாட்டோம். ஆண்டவர் எதை செய்ய வேண்டாங்கிறாரோ அதை செய்வோம், எதை செய்ய சொல்கிறாரோ விட்டுருவோம். பைபிள் ஆண்டவர் சொல்கிறார், ஏற்ற துணையை நான் உண்டாக்குவேன். அவராக எடுத்துக்கிட்ட ஒரு உரிமை அதுதான், அது மட்டும்தான். ஆனால் அதை மட்டும் இவன் செஞ்சிருவான், மீதி எல்லாத்தையும் அவர் செய்யணும். எப்படி பாருங்க குழப்பறான் பிசாசு, மனுஷனை போட்டு வதைக்கிறான் பாருங்க. சபை பரிசுத்தமாக இருக்கணும்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை கவனிங்க. என் மகனே உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. தகப்பன் புத்தியை கேள், தாயின் போதகத்தை தள்ளி விட்டுறாத. எத்தனை பேர் கர்த்தர் எனக்கு பேசிட்டு இருக்காங்க சொல்றாங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் தான் பேசுவார். 10:20 அதான் வாசித்தோம். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவர் உங்களிலிருந்து பேசுகிறவர். உன் தகப்பன் புத்தியை கேட்காத அப்படின்னு யாருக்குமே சொல்ல மாட்டார். தாயின் போதகத்தை தள்ளிடுன்னு யாருக்குமே சொல்ல மாட்டார். இன்னொரு பைபிளை உங்கள் உள்ளத்தில் பிசாசு எழுதுவான். ஏன் இவங்க இப்படி செய்யலையா, அதை ஆண்டவர் ஏற்றுக்கலையா, அதை மட்டும் சொல்லுவான். அதுக்கு பின்னாடி வந்த தண்டனையை விட்டுருவான். தாவீது தப்பு பண்ணலையா? தப்பு பண்ணா. அவன் எவ்வளோ அனுபவிச்சான் தெரியுமா? பாடு. யாக்கோப்பு தடுமாறினா எவ்வளோ அனுபவிச்சான் தெரியுமா? பாடு. தவறான வழியில் போய் பாடு அனுபவிச்சவங்கள ரோல் மாடலை எடுக்கக்கூடாது. தானியேலை போல கர்த்தருக்கு பிரியமானவனா வாழணும்னு நினைக்கணும். யோசேப்பு போல கர்த்தருக்கு பிரியமானவனா வாழணும்னு நினைக்கணும். பாவத்துக்கு விலகி ஓடினதான யோசேப்பை போல வாழணும். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை உயர்த்தணும்னா இப்படிப்பட்ட கிரியில் போய் மாட்டிக்காதீங்க. யோசேப்பை கர்த்தர் உயர்த்துற மாதிரி உங்களை உயர்த்தணும்னா உங்கள் அழைப்பில் நிற்கணும், உங்கள் தரிசனத்தில் நிற்கணும். சுய புத்தியை சாரக்கூடாது. கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளிலே நடக்கிறவன் எவனவன் பாக்கியவன். செவி கொடுக்கிறதுனால என்ன நன்மைகள் வரும்னு சொல்லி பார்க்கலாம். சங்கீத புஸ்தகம் 81:11, என் ஜனமோ என் சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. இதெல்லாம் சொல்லும்போது மனசுக்குள்ளே நீங்கள் சிரிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன், ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்கிறாரு, என் ஜனமோ எனக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்துக்கு விட்டுவிட்டேன், தங்கள் யோசனையின்படியே நடந்தார்கள். இருதய கடினம் மட்டும்தான் பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் பண்ணிடும். சொந்த புத்தி மட்டும்தான் பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் பண்ணிடும். இங்கே கவனிங்க, என் ஜனமோ என் சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பலை. பாருங்க, இன்னைக்கு சமுதாயத்தில் நிறைய பார்க்குறேன். நான் பொது மனிதனாக இருக்கிறதுனால பல விஷயங்களை போய் கலந்துக்கிறேன், பார்க்குறேன்.
பெற்றோர்கள் படிக்க வைக்கிறாங்க, வேலைக்கு அனுப்புகிறாங்க. வேலைக்கு அனுப்பி அவங்க நல்ல காசு கையில் வந்த பொழுது பெற்றோர்கள் சொல்கிறத கேட்காம போகிற நிறைய கேஸை நான் பார்த்துருக்கேன். அது ஆசீர்வாதமே கிடையாது. பெற்றது அவங்க, வளர்த்தது அவங்க, ட்ரெஸ் எடுத்து கொடுத்தது அவங்க, புத்தகம் வாங்கி கொடுத்தது அவங்க, ஃபீஸ் கட்டினது அவங்க, எல்லாம் செஞ்சு கடைசி அவங்க சொல்லலை கேட்கலன்னா ஆண்டவர் அவங்க மூலமாக உனக்கு ஆசீர்வாதத்தை பாஸ் பண்ணுறாரு பாரு, அதை அப்படியே நீ ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த ஆசீர்வாதத்தை தூக்கி வெளியே போட்டு நீ சுய புத்தியில் போகும்பொழுது பிசாசு குழி பறித்து வச்சுருப்பான், உள்ளே போட்டு முடிடுவான். ரொம்ப டேஞ்சர் அது. சிலருடைய வாழ்க்கையெல்லாம் நான் கேஸ் ஸ்டடியாக எடுத்து பார்த்துருக்கிறேன். அந்த சாபங்கள்லேருந்து வெளியே வரவே முடியாது. ரொம்ப மோசமான சாபம் அதெல்லாம். ஏன்னா எல்லா பெற்றோர் செய்யணும், இதை மட்டும் நான் செய்வேன்னு சொன்னால் அதுதான் சுய புத்தி. அதுதான் இங்கே சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார் கவனிங்க. என் ஜனமும் எனக்கு கர்த்தருக்கு சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை, ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்துக்கு விட்டு விட்டேன், தங்கள் யோசனையின்படி நடந்தார்கள். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் வழியில் நடந்தால் நலமாயிருக்கும். சபையில் கஷ்டப்படும் பொழுது நீங்கள் கீழ்ப்படிஞ்ச மாதிரி எல்லா வசதியும் வந்த பொழுது இப்போ கீழ்ப்படுகிறது இல்லை. அப்போல்லாம் எல்லாத்தையும் கேட்டு கேட்டு செய்வோம், இப்போ எதையுமே கேட்டு செய்கிறதில்ல. எங்கே வேணால் போகிறோம், எங்கே வேணால் வரோம், என்ன வேணால் செய்கிறோம், யாரும் கேட்க முடியாது. வளர்ந்துட்ட பிறகு கீழ்ப்படுகிறதுக்கு பேர் தான் உண்மையான கீழ்ப்படிதல். இயேசு எது வரைக்கும் கீழ்ப்படிதா தெரியுமா? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் அவர் எது வரைக்கும் கீழ்ப்படிந்தார்? எது வரைக்கும் கீழ்ப்படிந்தார்? சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார். அதனால தாங்க அவர் உயர்த்தப்பட்டார். உங்கள் எல்லாருக்கும் சோதனை என்ன தெரியுமா? இப்போ நீங்கள் கீழ்ப்படிய போகிறீங்களா கீழ்ப்படியிலையா? அதுதான். நீங்கள் யாரை வேணால் இருங்க, எவ்வளோ வேணால் சம்பாதிங்க, பிரச்சனையே கிடையாது. ஆண்டவர் உங்களில் செக் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு ஒரு சோதனை உங்களுக்கு முன்னாடி இருக்குது. கீழ்ப்படிந்து ஆசீர்வாதத்துக்குள்ளே வர போகிறீங்களா, கீழ்ப்படியாமல் பிசாசு காட்டுற வழிக்கு போக போகிறீங்களா? ஏதேன் தோட்டத்தில் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமாயிருந்தது. அவன் என்ன விளம்பரம் கொடுத்திருந்தான்? சாகவே சாவதில்லை. ஆனால் சாப்பிட்ட பிறகு ஆண்டவரை இழந்து போனார்கள். உங்கள் பார்வைக்கு உங்கள் மனதிற்கு சரியாய் தோன்றுகிறதை செய்வது பாவம் என்பதை வேதம் சொல்லுகிறது. அது தேவனை விட்டும் பெற்றோரை விட்டு பிரிச்சிடும். பிரிச்சிட்ட பிறகு நீங்கள் அதுக்கப்புறம் என்னதான் கரண் அடித்தாலும் சரியா அந்த மேன்மையை விட்டு கீழே பிசாசு தள்ளன்னு விரும்ப தள்ளி மிதிச்சு விட்டானா அதுக்கப்புறம் யாருமே உங்களை மதிக்க மாட்டாங்க. அந்த இடத்துக்கு யாரும் இடம் கொடுத்துடக்கூடாது. 2024 ரொம்ப பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் செய்யணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். இது வரைக்கும் என்னென்னலாம் வாக்குத்தத்தனை கொடுத்தாரோ அதெல்லாம் நிறைவேற்றுவார். நான் சொல்கிற கர்த்தருடைய வார்த்தை யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பொருளாதாரத்திலையும் சரி சமுதாயத்திலையும் சரியான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். 2024 நான் 2023 வரைக்கும் இருந்த மாதிரி இருக்க மாட்டேன். கர்த்தர் எனக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காரு இந்த 6 மாதத்தில். அது மாதிரி நான் இருப்பேன். யார் கீழ்ப்படுகிறானோ அவங்களுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் தருவார். வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார். ஆலோசனை கீழ்ப்படுக ஆசீர்வாதத்தை தருவார். புத்திமதியை கீழ்ப்படுக ஆசீர்வாதத்தை தருவார். உபதேசத்துக்கு கீழ்ப்படுக ஆசீர்வாதத்தை தருவார். அல்லேலூயா. சரி, அப்படி என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாய் திருப்புவேன். ஒரு பெரிய டேஞ்சர் என்ன தெரியுமா? உங்களை நடத்துகிற ஆவிக்குரிய தலைவர்களை ஃபஸ்ட்டு வெறுக்கும்படி உங்கள் இருதயத்தில் பிசாசு விதையை போடுவான். உங்கள் ஆவிக்குரிய தலைவர்களை உங்களை விட்டு பிரிச்சுட்டானா உங்களை என்ன வேணால் பண்ண வைப்பான். உனக்கு எனக்கு ஒத்து வராதுப்பா அப்படின்னு ஒரு விசுவாசி பாஸ்டரை பார்த்து சொல்கிறாங்கன்னு வைங்களேன், பிரிச்சுட்டான்னு அர்த்தம். தூக்கிட்டானாலே உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, உள்ள அவன் வரமாட்டான், அவன் என்ன வேணால் செய்வான். நல்லா தெரிஞ்சுங்க, உங்களை நடத்துகிறவர்கள் உங்களை ஆவிக்குரிய விதத்தில் நடத்துகிற அந்த தலைமையை நீங்கள் தூக்கி எறிஞ்சிட்டிங்கன்னா ஆபத்தான பாதையில் நீங்கள் போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் நினச்சா கேட்கலாம், நினச்சா கேட்கக்கூடாதுன்றதுக்காக இங்கே இல்லை. நீங்கள் கேட்டு தான் ஆக வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுத்துருக்காரு. நீங்கள் கேட்டு தான் நடக்கணும். உங்கள் சுய புத்தியை போகக்கூடாது. அதுக்காக தான் எங்களை வச்சிருக்கிறாரு. இன்னும் பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்துன்றாரு. நடத்துறதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம். அப்போ நடத்தக்கூடாதுன்னு சொன்னால் எதுக்கு இங்கே நிற்கணும்?
பிள்ளையானவன் நடத்த வேண்டிய வழியில் நடத்து. அவன் முதிர் வயதில் அதை விடாதிருப்பான். சின்ன வயசுலேருந்து என்ன சொல்லிக் கொடுக்குறோமோ அதுதான் இப்பயும் சொல்லிக் கொடுக்குறோம். அந்த வழியில் நடவுங்க. நடந்தால் மட்டும்தான் ஆசீர்வாதம். இல்லாட்டால் ஆபத்தான வழியில் போய் சிக்கலில் மாட்டுவோம் என்பது நிதர்சனமான உண்மை. பைபிள் அதுதான் சொல்லுது. அதுதான் நான் சொல்கிறேன். என் சுயபத்தில் எதுவுமே சொல்ல. நான் அதுக்கு கீழே இருக்கிற வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தரை பகைக்கிறவர்கள் அவருக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவருடைய காலம் என்றென்றைக்கும் இருக்கும். தாய் தகப்பன் மார்க்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய ஆலோசனை கீழ்ப்படியும் பொழுது என்ன நடக்குமான்னு சொல்லி, பகைக்கிறவர்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவருடைய காலம் என்றென்றைக்கு இருக்கும். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார். கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவார். அப்போ கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தால் தான் இது கிடைக்கும். மதில் மேல் போன மாதிரி இப்போ நிற்கிறீங்க. பாஸ்டர் சொல்கிறத கேட்கலாமா வேண்டாமா? அப்பா அம்மா சொல்கிறத கேட்கலாமா வேண்டாமா? ரெண்டையும் ஸ்கிப் ஆகி வெளியில் போனீங்கன்னா ஆபத்து காத்திருக்கிறது. அவன் லாக் பண்ணிட்டான்னா எத்தனை காலங்கள் ஆனாலும் வெளியில் வரவே முடியாது. ரொம்ப ஆபத்து. ஆவிக்குரிய தலைவரை இழந்து போனீங்கன்னா அதை விட பரிதாபமான நிலை எதுவுமே கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு ஆவிக்குரிய தலைவர் யார் என்பதை அடையாளம் பார்த்துக்கணும். அந்த ஆவிக்குரிய தலைவருக்கு கீழ்ப்படியணும். பெற்றோர் யார்? உங்களை பெற்றவங்க யாருன்றதை அடையாளம் பார்க்க வேண்டியதில்லை. பெற்றவங்க பேர் முன்னாடி, உங்கள் பேருக்கு முன்னாடி இன்ஷியலாக போட்டு வச்சுருக்கீங்க. பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்க. அல்லேலூயா. ஏசாமும் யாக்கோப்பும் ஒட்டி பிறந்த ரெட்டையர். ஏசா பண்ண எந்த தப்பையுமே யாக்கோப்பு என்ன செய்யலை, பண்ணலை. அவன் ஊரை சுற்றி 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 1 2 3ன்னு அடிக்கிட்டே போனான் பெஞ்சாதிகளை. இவன் அமைதியாக உட்காந்துட்டு இருந்தான். கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை தியானிச்சுட்டு இருந்தான். தேவையில்லாமல் அவனை பொய் சொல்ல வச்சு மாட்ட வச்சது யார்? அவங்க அம்மா. அங்கே போய் லாபான்னு தேவையில்லாமல் ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தான். அப்போ 1 கட்டினான், 2 கட்டினான், 3 கட்டினான், 4 கட்டினான். வாழ்க்கையே நொந்து போய் கடைசியாக நொண்டியே போயிட்டான். ஆனால் யோசேப்பு அப்படி கிடையாது. பாவம், அவன் வாசப்படியில் உள்ளே வந்து தட்டும் பொழுது அவன் துணியை கூட அவன் கையில் விட்டுட்டு ஓடினான் பாருங்க. அதனால தான் கர்த்தர் அந்த எகிப்து தேசத்தில் அவனை பிரதம மந்திரியாக மாற்றினார். கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோம். ஏன் ஆண்டவர் இப்படி சொல்றாருன்னா, நமக்கு சொந்தமானவர்களை தான் நேசிக்கணும், சொந்தமாக்கிட்டு தான் நேசிக்கணும். ஈசாக்கு ரெபேக்காளை மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். யாக்கோப்பு நேசிச்சு போனான். அவன் வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டம். யோசேப்பு ஆண்டவருக்கு காத்திருந்தான். ஆண்டவர் அந்த எகிப்து தேச ராஜகுமாரத்தியை அவனுக்கு திருமணம் அடித்து கொடுத்தார். அவன் தான் எப்ராஹிம் மனசை பெற்றெடுத்தான். அடுத்த சந்ததி பார்த்துக்கல பயங்கரமான அந்த 10 கோத்திர பிதாக்களை விட யோசேப்பின் 2 பசங்களும் இப்போ கோத்திர பிதாக்களாக மாறினாங்க. மேன்மைக்கு மேன்மை போகணுமே தவிர கீழே போய் விழக்கூடாது. பிசாசு எப்பொழுதுமே நீ தேவகுமாரனால தாழ குதி, தாழ தான் குதிக்க சொல்லுவான், மேலே போக சொல்ல மாட்டான். பிசாசு விரிக்கிற வலைகள் உங்கள் கண்களுக்கு தெரியாது, ஆனால் உங்களை நடத்துகிறவங்க கண்ணுக்கு தெரியும். இந்த பிரதர் இங்கே போகிறது சரியில்லை அப்படின்னு பாஸ்டர் குணத்தவர் கூப்பிட்டு சொன்னாக்கா அது நிறுத்திடணும். இந்த பாதையில் போகாது, இந்த டிசிஷன் எடுக்காதுன்னு சொன்னால் நிறுத்திடணும். இந்த வீட்டுக்கு இந்த விஷயங்கள் சொல்லாதன்னா நிறுத்திடணும். அப்படி தான் சொல்லுவான். நீங்கள் மாம்சத்தில் உங்கள் பழக்க வழக்கத்தில் போனீங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க. ஏன் நான் இதெல்லாம் ஓப்பனாக இங்கே ஆண்டவர் பேச வைக்கிறாருன்னா, உங்களுக்கு தேவை இந்த வார்த்தை. இந்த வார்த்தையை நீங்கள் உள்வாங்கி கீழ்ப்படிந்தால் நீங்கள் ஆசீர்வாதமும் மேன்மையும் அடைவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி பாருங்க, இன்னொரு எச்சரிப்பான வார்த்தை. உபாகமம் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கர்த்தரோ உங்கள் நிமித்தம் என்மேல் கோபம் கொண்டு எனக்கு செவி கொடுக்காமல் என்னை நோக்கி போதும், இனி இந்த காரியத்தை குறித்து என்னோட பேச வேண்டாம். கெஞ்சி 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 ஜெபிக்கிறாரு மோசே மக்களுக்காக. ஆண்டவர் சொல்றாரு, போதும், இனிமேல் ஏதாவது பேசாதான், அவன் கீழ்ப்படிய மாட்டான், விட்டுரு. விசுவாசிகளே, இந்த நிலைமைக்கு பாஸ்டரை கொண்டு போய் நிறுத்தக்கூடாது. பிள்ளைகளே, பெற்றோரை இந்த நிலைக்கு கொண்டு போய் நிறுத்தக்கூடாது. கர்த்தரோ உங்கள் நிமித்தம் என்மேல் கோபம் உண்டாத. யார் மேலே கோபம் வருது அவருக்கு? கீழ்ப்படியாதவன் மேலே இல்லை, போதிக்கிறவன் மேலே கோபம் வருது. கோபம் கொண்டு எனக்கு செவி கொடாமல் என்னை நோக்கி போதும், இனி இந்த காரியத்தை குறித்து என்னோட பேச வேண்டாம்.
நல்லா கவனிங்க. உங்களுக்காக ஜெபிக்கணும்னா இவனுக்காக ஜெபிக்காதேன்னு ஆண்டவர் என்கிட்ட சொல்லக்கூடாது. இந்த அம்மாவுக்காக தொடர்ந்து ஜெபம்னு சொல்லணும். இந்த ஐயாவுக்காக நல்லா ஜெபம்னு சொல்லணும். இந்த பிள்ளைக்காக ஜெபம்னு சொல்லணும். ஜெபமே பண்ண முடியாத அளவுக்கு நிறுத்துகிற அளவுக்கு கர்த்தர் அந்த உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது எங்கள் மேலே கோபப்படாத அளவுக்கு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கலாம், மேன்மை அடையலாம். அல்லேலூயா. செவி கொடுப்பது தான் உத்தமம். செவி கொடுப்பது தான் உத்தமம். பிரசங்கின் புஸ்தகத்தை மீண்டும் வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீ தேவாலயத்துக்கு போகும்பொழுது நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல பலிவிடுவதை பார்க்கிலும், நிறைய காணிக்கை தசமாக கொடுப்பதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். செவி கொடுக்க சேர்வதே நலம். மூடர் என்ன பண்ணுறாங்களா? அந்த வார்த்தையை போன முறை வாசிக்கல, இப்போ வாசிக்கிறேன் பாருங்க. தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாது இருக்கு. செவி கொடுக்காமல் நீங்கள் என்ன நன்மை செய்தாலும் அது தீமை தான். கர்த்தருக்கு செவி கொடுக்காமல், உங்கள் பெற்றோருக்கு செவி கொடுக்காமல் நீங்கள் என்னதான் பெற்றோருக்கு நீங்கள் ஒரு பெரிய கிஃப்டை கொடுத்தாலும் அது தீமை தான், அது நன்மை கிடையாது. பாரதி பாடினார், சுதந்திரம்னா என்னடா, உன் கண்ணை பிடுங்கிட்டு நல்ல ஓவியத்தை உன் கையில் கொடுக்குறான், அது போய் சுதந்திரமானு கேட்டார். நல்ல ஓவியத்தை உனக்கு தரேன், ஆனால் உங்கள் 2 கண்ணையும் கொடு. கண்ணை பிடிங்கிட்டு என்னத்தை கொடுத்து பிரயோஜனம்? எதை கொடுத்தாலும் பிரயோஜனம் கிடையாது. அப்போ தகப்பனுடைய வழியில், தாயினுடைய வழியில், கர்த்தர் சொல்லி காண்பிக்கிற வழியிலே நீங்கள் நடக்காமல் நீங்கள் எவ்வளவுதான் நன்மைகளை அதன் பிறகு உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனுக்கு செய்தாலும் அதனால் பிரயோஜனம். அதனால தான் நான் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டேன். பயாலஜிக்கல் சில்ட்ரனாக இருக்கலாம், பயாலஜிக்கல் ஃபாதர் மதராக இருக்கலாம். உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்குள் சரியாய் நடத்தி கொண்டு போனால் அதுதான் உங்களுக்கு மேன்மை. வேறு எதுவுமே பெரிய நன்மை கிடையாது. யோவானில் சொல்லியிருக்கு, என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்கிற சந்தோஷத்தை காட்டில் வேறொரு சந்தோஷம் எங்களுக்கு இல்லை. அப்போ பெற்றோர்கள் சத்தியத்தில் நடக்கிறாருங்கன்னா அந்த பாதையில் நீங்கள் நடந்துருங்க, அவ்வளோதான். வேறு எதையுமே நீங்கள் யோசிக்காதீங்க. இப்போ நாங்கள் 31 வருஷம் உங்களுக்கு முன்மாதிரியாக நடக்கிறோம். அந்த முன்மாதிரியை பின்பற்றுங்க. எங்கள் பிள்ளைகள் முன்மாதிரியாக நடக்கிறாங்கன்னா அந்த முன்மாதிரியை பின்பற்றுங்க, அவ்வளோதான். நாங்கள் தான் சாட்சி, உங்களுக்கு வேறு யாரும் சாட்சி கிடையாது. ரோல் மாடல் யாருன்னா நாங்கள், எங்கள் ஃபேமிலி தான் ரோல் மாடல். அந்த ஃபேமிலியை தான் பின்பற்றி ஆகணும். பிசாசானவன் ஸ்கிப் பண்ணி வெளியில் உங்களை கொண்டு போகாதபடி உங்களை பார்த்து கொள்ளுங்க. ஏனென்றால் ஆண்டவருடைய வருகை ரொம்ப சமீபமாக இருக்குது. ஆண்டவருடைய எழுப்புதலும் சமீபமாக இருக்குது. திடீர்னு எழுப்புதல் வரும். ரட்சிக்கப்படாத மக்கள்லாம் ரட்சிக்கப்படுவாங்க. ஆண்டவர் ஒரு நிமிஷத்தில் ஒரு இமைப்பொருதில் மறுரூபமாக்கி ஆயத்தமாக இருக்கிறவங்கள, கீழ்ப்படிஞ்சவங்கள, செவி கொடுத்தவங்கள எடுத்துக்குவார், அவ்வளோதான். கீழ்ப்படியாத பெரும் கூட்ட கிறிஸ்தவர்கள் அந்திக்கிறிஸ்து சாட்சியில் மாட்டிக்கிட்டு ரொம்ப யோசிப்பாங்க. மூளையை நம்பணுமே, நம்மளை நம்பணுமே, நம்ம பிளானை நம்பணுமே, நம்ம எல்லாம் கரெக்டாக தானே போயிட்டு இருந்துச்சு, ஏன் இப்போ மாட்டிக்கிட்டோன்னு நினைப்பாங்க. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காத யாரையுமே கர்த்தர் மேலே கொண்டு போக மாட்டார். அப்புறம் அங்கே போய் ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். செவி கொடுக்க சேர்வதே உத்தமம். செவி கொடுக்க சேர்வதே நலம். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உங்கள் இருதயத்தோடு பேசுகிறார். ரொம்ப பாரத்தோடும் கண்ணீரோடும். கடந்த நாட்கள்லாம் கண்ணீர் வடிக்காத நாட்களே கிடையாது. இந்த உபாச நாட்களில் ஏதோ 1-2 நாட்கள் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடித்து ஒவ்வொரு குடும்பத்தையும், சபையும், தேசத்தையும் கர்த்தர் எப்படியாச்சும் மறுரூபமாக்கணும்னு பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபிச்சுட்டே இருக்கிறோம். நீங்கள் சுய புத்தியில் போயிட்டீங்கன்னா பிசாசு உங்களை ஈஸியாக ஏமாற்றி போட்டுருவான். உங்களுக்கு தெரியாது அவன் தந்திரம். உங்களை நடத்துகிறவங்களுக்கு தான் அவனுடைய தந்திரம் தெரியும். அந்த தந்திரத்தை அறிஞ்சு தான் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறோம். அந்த ஆலோசனை நீங்கள் நடக்கும்பொழுது கர்த்தர் உங்கள் மேன்மையை வைப்பார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். உன்னையே வெறுத்து விட்டால் ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தால் சுகமாய் வாழ்ந்திடலாம். உன்னையே வெறுத்து விட்டால் ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தால்
சுகமாய் வாழ்ந்திடலாம். எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே, இந்த காலை வேளை என்னோடும் சபையோடு பேசினீர், அதற்காக ஸ்தோத்திரப்பா. நீர் சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தீர் ஆண்டவரே. உங்களுக்கு எல்லா திறமை, எல்லா ஞானம், எல்லா கிருபையும் உங்ககிட்ட இருந்துச்சு. ஆனால் நீங்கள் உங்களை நம்பாமல் உங்களை அனுப்பின பிதாவை மட்டுமே நம்பினீங்க, பிதாவை மட்டுமே பிரியப்படுத்தி வாழ்ந்தீங்கப்பா. அதுபோல் நானும் திருச்சபையும் எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சாலும், எல்லாம் அறிந்திருந்தாலும், எல்லாம் எங்கள் கையில் இருந்தாலும், சிலுவையின் மரண பரியந்த கீழ்ப்படிந்ததாக இருந்திரே, உம்முடைய குமாரனை போல வாழ்வதற்கு என்னையும் சபையை போட்டுக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. உடைய வல்லமையுள்ள கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோங்க நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை, அவர் செய்த சகல உபகாரங்கள் என்று மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் காவல் சமாதானம் உங்கள் அனைவரோடு என்றென்றும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.